ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான தக்காளி மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டெய்லி நம்ம காய்கறியை வச்சு சாப்பிடாம இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் கூட வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. தக்காளி இது மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் அந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.